வீவர்ஸ், இன்னைக்கு ஜனவரி 17 செல்லம்மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மலர் வந்து அவங்க மேகா வீட்டில் அங்கே முன்னாடி இருக்கிற சோஃபாவில் வந்து ஃபோனில் வந்து கேம் விளாண்டுட்ருக்கா செல்லம்மா மொபைலில். அப்போ ரியா வந்து நம்ம 2 பேரும் கண்ணாமூத்தி விளாடலாம் சொன்னோடனே ஃபோனை அங்கே வச்சுட்டு இவங்க 2 பேருமா விளையாட ஓடிடுறாங்க. இப்போ மேகா அங்கே வந்து இது செல்லம்மா ஃபோனில் இதை வச்சு எதனாச்சும் பண்ணி ஆகணுமேன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. உள்ளே போய் அந்த ஃபோனில் வந்து ஆர்த்தியோட மாப்பிள்ளை வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வாசுதேவனுக்கு ஜோதி கூட வந்து இல்லீகல் அஃபர் இருக்குது, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் A to Z அங்கே வந்து எல்லாமே சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு நீங்கள் யாருன்னு அவங்க கேட்குறாங்க. ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கே கொண்டு வந்து சோஃபாவில் வந்து ஃபோனை போடுறாங்க. அது கீழே விழுது. இப்போ மலர் பார்த்துட்டு வந்து அதை மேலே எடுத்து வச்சுட்டு அவள் போயிடுறா. இப்போ வந்து மேகா என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியும் ஆர்த்தி கல்யாணம் நடக்காது, ஜானகியத்தை இவங்களை விட்டு போயிடுவாங்க, செல்லம்மா பேர் இந்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆகாஷோட அப்பா வந்து ஆகாஷ் கிட்ட வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு இல்லீகல் அஃபர் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரின்னு சொல்லி அதனால் அவங்க கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ தெரியாத நம்பர்லேருந்து ஃபோன் வந்து இந்த மாதிரி சொன்னனால நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் சொல்கிறாரு. இப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு நம்ம அவங்க வீட்டுக்கே நேராக போவோம், போய் இதை பற்றி கேட்போம், உண்மைன்னா நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, அவங்க செல்லம்மா வந்து சித்துவை தேடிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ சித்து வந்தோடனே ஓடி போய் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நான் ஒன்றும் உங்களுக்காண்டி வரல, அத்தை மாமாக்காண்டி தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் போய் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அவர் போய் எல்லாம் அடுக்கி வச்சிட்ருக்கிறாரு. அப்போ அவங்க ஒரு பொண்ணு வந்து சித்து கூட வந்து, நீ உங்கள் ஷர்ட் நல்லா இருக்குது, நீங்கள் அழகாக இருக்கீங்க, செல்ஃபி எடுத்துக்கலாமா, சோஷியல் மீடியாவில் போட்டால் லைக் நிறையா வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே செல்லம்மா காண்டாகி வர்றாங்க. வந்து அந்த பொண்ணை திட்டி அனுப்பிவிட்டுட்டு சித்துவையும் திட்டுறாங்க. அப்போ சித்து என்ன சொன்னான்னா, உங்களுக்கு முன்னாடி விட இப்போலாம் என் மேலே லவ் அதிகமாகிடுச்சினோடனே, ஆமாம் அதுக்கு இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி செல்லம்மா பேசுகிறாங்க. 2 பேரும் அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸாக பேசிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, ரெஸ்டாரண்ட்டில் மேகாவை பார்த்து செல்லம்மா போய் திட்டுறாங்க, இதை போய் நான் ஜானகி அத்தைக்கிட்ட சொல்லாமல் விடவே மாட்டேன்னு. இங்கே வீட்டில் என்ன ஆகுதுன்னா, ஜானகி வந்து அவங்க சித்துக்கிட்ட கொடுத்து இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் அவர்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சித்துக்கிட்ட கொடுக்குறாங்க. இதை செல்லம்மா பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.